applause for the new work director. And experience campaign. ஹாய் வெஸ்டேஜியன்ஸ் எல்லாருமே நம்ம வெஸ்டேஜியன் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படணும். இப்போ தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு நான் சொல்கிற வேர்டு அப்படிங்கிறது ஆள் மனசில் வந்து புரியாது. இந்த பிரான்ச் டைரக்டர் அப்படிங்கிற லெவலில் வந்து ரீச் பண்ணணும்னா நம்ம ஒரு கிணற வந்து தாண்டின மாதிரி, சரிங்களா? ஒரு முழு கிணறையுமே வந்து தாண்டின மாதிரி. அது வந்து இங்கே வந்து நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக வந்து நிற்கணும் அப்படின்னா நம்மள்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வேணும். எனக்கு ஏஜ் வந்து 45. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே நம்மளுக்கு ஏஜ் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி நான் ஒரு +1 இன்கம்ப்ளீட்டட், சரிங்களா? படிக்கும்போது இதே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு டிகிரியும் நமக்கு தேவையில்லை. வெளியே நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பான நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபை வேணும். இதை நீங்கள் முடிச்சிருக்கணும், அப்போ தான் இந்த வேலைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே நம்ம அந்த ஒரு சர்டிஃபிகேட்டோட போனாலுமே நமக்கு தேவையான இன்கம் வந்து கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இங்கே வயசும் தேவையில்லை, நம்மளோட படிப்பும் வந்து இங்கே தேவையில்லை. ஆல் பர்சன்ஸ் வந்து நம்மளை ஃப்ரீயாகவே அதுவும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வாய்ப்பு அப்படிங்கிறத எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாயின் பண்ணுறது இங்கே பெருசு கிடையாது. ஃபுல்லாக வந்து நம்ம இங்கே கான்ஃபிடென்ட்டோட நின்று நம்மளோட சக்ஸஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம காமிக்கணும். இது வந்து என்னோட ஆரம்பம் தான். இனிமேல் தான் என்னோட ஃபயர் ஒர்க் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. பிரான்ச் டைரக்டர் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம அப்படியே உட்கார்ந்தோன்னா நம்ம என்ன இதுக்கு மேலே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்மளால் அடையவே முடியாது. அதுவும் ஆஸ் அ விமனாக வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா இதுக்கு வந்து என்னோட ஃபுல் சப்போர்ட் அப்படிங்கிறது என்னோட ஹஸ்பண்ட் தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னன்னா, வீட்டில் நான் சும்மா இருக்கேன், நீ வெளியில் போனால் உன்னால் வெளியில் போகவும் முடியாது, எதுவும் சம்பாதிக்கவும் முடியாது, அந்த சும்மா இருக்கேன் அப்படின்ற வார்த்தை தான் அவர் வந்து விளையாட்டுக்கு சொன்னாரோ இல்லை என்ன மைண்டில் வச்சு சொன்னாரோ தெரியாது. இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த வார்த்தையை வந்து நான் காதில் கேட்டுருவேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்கோம், வெளியில் வேலைக்கு போகலை, அவங்க ஒருத்தங்க தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தை என்னாலையும் சம்பாதிக்க முடியும், நான் வீட்டில் இருந்தே சம்பாதிச்சு காமிப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு எனக்குள்ளே வந்துச்சு. நான் வெளியில் போய் என்னால் ஆஃபர் தேட முடியல. ஷேர் சேட்டில் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. ஃபஸ்ட்டு இந்த எல்டிபிலேயே வந்து நமக்கு இதில் என்னென்ன வாய்ப்பு நமக்கு இருக்குது, நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு டீட்டெயிலாக வந்து சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தை என்னென்னா, ஆஸ் அ விமனாக இங்கே வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருந்தாங்க, அதில் காமிச்சிருந்தாங்க. ஸோ இங்கே நாம் வந்து நம்மளை இணைச்சிக்கிட்டா என்னையும் வந்து இங்கே ஒரு அங்கீகாரப்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்குள்ளே வந்தது. ஸோ நான் வந்து இதில் ஜாயின் பண்ணேன். என்னோட அப்ளைனும் வந்து எனக்கு ஏற்ற சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. என்ன தான் நமக்கு ட்ரைனிங் அப்ளைன் சப்போர்ட் இருந்தாலும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்டிப்பாக வேணும். நம்மளோட நம்பிக்கை இந்த இடத்துல இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சொல்கிறேன் ஜெயிக்கவே முடியாது, சரிங்களா? யார் என்ன சொன்னாலும் நம்மளோட வேலையை கரெக்டாக அந்த இடத்துல பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளோட வெற்றி அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நம்மளை தேடி கண்டிப்பாக வரும். அதுக்கு நானே எக்ஸாம்பிளாக இருக்கேன். ஸோ இன்னைக்கு என் வீட்டுக்கார வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் வர முடியலை. இருந்தாலும் இன்னும் நான் ஒரு ஹை லெவலுக்கு போகும்போது கண்டிப்பாக அவர்கிட்ட நான் இந்த இடத்த பார்க்கும்போது அவர் சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு என்னோட இன்கம் அவருக்கு தேவைப்படலை அப்படின்னாலுமே ஃப்யூச்சரில் என்னோட குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு அவங்களோட லைஃப்பை செட்டில் பண்ணுறதுக்கு நான் இப்போ இருந்தே அவங்களுக்கு ஒரு